Welcome to all. Today we are going to discuss 11th Biobotany, Chapter 4, Reproductive Morphology. So, in this chapter we are discussed about Androceium. So, already we have discussed Androceium in previous videos very detailedly. So, now we are going to discuss the fusion of stamens. In previous class also discussed about the fusion. There are the two types of fusions are there. Number one, carnation, and number two, adnation. In previous videos we have discussed about the carnation. First one type, the carnation is subdivided into three types: Adelphi, Syngenous and Synandrous. So, from the three, in this video we are discussed only two. Okay, carnation, which means the fusion of stamens அப்படினு சொல்லலாம். அதாவது ஆந்தருடைய இணைவு முறை அப்படினு சொல்றது. அதாவது ஒத்த உறுப்புகளிடையே இணைவு அப்படினு, the fusion of anthers and filaments அப்படினு அர்த்தம். அட்னேஷன் அப்படின்றது வேறுபட்ட உறுப்பு இணைவு அப்படின்னு சொல்லலாம். ஒத்த உறுப்பு இணைவு. கர்னேஷன் மீன்ஸ் ஒத்த உறுப்பு இணைவு. அந்த பக்கம் அட்னேஷன் அப்படின்னா வேறுபட்ட உறுப்பு இணைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கர்னேஷனில் ஒரு மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடல்பை, சிஞ்சினியஸ் அண்டு சினாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப் இருக்குது. இதில் அடல்பை இருக்காது, ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னதுனால இதில் நான் எழுதலை. Then Adelphi is subdivided into three types based on the fusions அப்படினு சொல்கிறோம். அதாவது மோனோ அடல்பஸ், டை அடல்பஸ் அண்டு பாலி அடல்பஸ். மோனோ அடல்பஸ் ஒரு கற்றை மகரந்தத்தால், எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். டை அடல்பஸ் இரு கற்றை மகரந்தத்தால், எக்ஸாம்பிள் ஃபேபேசியே. அண்ட் பாலி அடல்பஸ் பல கற்றை மகரந்தத்தால் அப்படின்னு, சிட்ரஸ் அண்ட் ஆல்சோ ரிசினஸ் கம்யூனிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மகரந்த கம்பி வந்து பிளவுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ வாட் ஆர் த அதர் டூ டைப்ஸ் ஆஃப் கர்னேஷன்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, அதில் செகண்ட் டைப்பு சிஞ்சினியஸ் அப்படின்றோம். சிஞ்சினியஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு டயக்ராமை போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தர்ஸ் ஆர் யுனைட்டட் பட் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. இப்போ நிறைய பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் வெறும் பில்லர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தான் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்லி இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கார் பார்க்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஆந்தர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆந்தர்ஸ் எல்லாமே யுனைட்டடாக இருந்ததுன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். யுனைட்டடாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்டிங். அதை இங்கே ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ, ஆந்தர்ஸ் எல்லாமே யுனைட்டடாக இருந்ததுன்னா அது சிஞ்சினியஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஞ்சினியஸ்னால் அதுதான். வாட் அபவுட் தேர்ட் ஒன், சினாண்ட்ரஸ், விச் மீன்ஸ் ஃபிலமெண்ட்ஸும் ஆந்தரும் கண்டினியூவாக அப்படியே ஃபியூஸ் ஆகிருந்ததுன்னா அதை வந்து சினாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, அதில் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ விரிவாக பார்க்கலாம். புரியுதா சொல்கிறது? இப்போ ஆந்தரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் we are going to discuss about the fusion of anther. There are the two main types. What are they? Carnation and adnation. So, from the carnation we are discussing about its types very now. In previous topic we are discussed about the Adelphi. It is subdivided into three regions. Okay, in next videos, previous videos. So now what do you mean by syngenous? The anthers connect filaments. Anther connect filaments are free. Anthers வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் syngenous டைப்பு. ஆந்தர்ஸ் எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கு, ஆனால் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் பில்டிங்கை சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ எல்லாமே மேலே ஒட்டிகிட்டு இருக்கும், கீழே வந்து ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது சிஞ்சினியஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் அஸ்டரேசியே. நீங்கள் அஸ்டரேசியை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா பூண்டு சரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவரை நீங்கள் எடுத்து ஜஸ்ட் டீப்லி அப்சர்வ், யூ கேன் ஏபிள் டு see that ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தென் நெக்ஸ்ட்டு சினாண்ட்ரஸ் டைப்ஸ். அது என்ன அப்படின்போம்? The filaments and anthers are completely fused. Filaments and anthers are completely fused.
இப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. எங்கே ஆந்தர் ஃப்ரீயாக இருக்குது, சரி யுனைட்டடாக இருக்குது, ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அக்கார்டிங் டு சினாண்டஸ் இந்த ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் ஆந்தர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு. ரெண்டுமே வந்து இணைந்திருந்தா அதை வந்து சினாண்டஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் காக்சீனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிஞ்சினியஸ்க்கு எக்ஸாம்பிள் அஸ்டரேசியே இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அஸ்டரேசி ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். சினாண்டஸுக்கு எக்ஸாம்பிள் காக்சீனியா. புரியுதா சொல்கிறது? ஓகே, இதுதான் அந்த கன்னேஷனுடைய டைப்ஸ். புரியுதா சொல்கிறது? The fusion according to the answer is based on the fusion, they are divided into main two types, கன்னேஷன் அண்டு அட்னேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கன்னேஷனை பார்த்துருக்கோம். அதாவது ஒத்த புற உறுப்பு வேறுபாடுன்னு சொல்லுவோம். சரியா? ஒத்த உறுப்பு வேறுபாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்னேஷன் செகண்ட் டைப்பு, வேறுபட்ட உறுப்பு இணைவு. அப்படி வேறுபட்ட உறுப்பிணைவு, ஒத்த உறுப்பிணைவு வேறுபட்ட உறுப்பிணைவு, அட்னேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஹியர் த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். இப்போ அட்னேஷன் அப்படின்றது என்னென்னா, கன்னேஷன்றது என்னென்னா ஃபிலமெண்ட்ஸ், அதாவது ஆண்ட்ரோசியத்துக்குள்ளே ஃபியூஷன்ஸ் இருந்தால் அது வந்து கன்னேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஜென்ரலாக. இப்போ அட்னேஷன் அப்படின்றது என்னென்னா ஆந்தர்ஸ் ஆர் ஸ்டாமன்ஸ் ஆர் ஃபியூஸ்டு வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆந்தரும் சரி, ஃபிலமெண்ட்ஸும் சரி, இல்லை ஸ்டாமன்ஸ் முழுமையாகவே ஃப்ளோரோடைய அதர் பார்ட்ஸ் சச் அஸ் பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அண்ட் ஆல்சோ கார்பல், இந்த மூணு கூட ஃபியூஸ் ஆகிருந்ததுன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா அட்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதை தான் சொல்கிறாங்க அட்னேஷன். த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் சச் அஸ் கேலிக்ஸு, கொரெல்லா அண்டு கார்பல்ஸ். அது மூணில் எது கூட வேணாலும் ஃபியூஸ் ஆகிருக்கலாம். சரியா? ஸோ அந்த வகையில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் நமக்கு வந்து எபிபெட்டாலஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எபிபெட்டாலஸ் டைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் வாட் டு யூ மீன் பை எபிபெட்டாலஸ்? You know well about the fusions of stamens, so based on the previous videos. Here the epipetalous means the stamens are adnate to petals. Stamens இருக்கு, stamens ஆனது adnateனா எது கூட ஒட்டிட்டு இருக்கும், petals ஓட ஒட்டிட்டு இருந்தால் அது epipetalous அப்படின்னு சொல்கிறாங்க. Epipetalous conditions. Yes, the stamens are fused with the sepals. Yes, the stamens are fused with the carpels. The stamens are fused with the perion like that, or tepals. How it is said to be, அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத we are discussing one by one. Okay, here what do you mean by epipetalous? Which means the stamens are adnate to petals. Example brinjal and datron. It is a characteristic features of Solanaceae family. Solanaceae ஃபேமிலியில் இந்த மாதிரி டைப் தான் இருக்குது. இந்த just see the diagram here. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொரெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. கொரெல்லானா பெட்டல்ஸ் இல்லையா? இதில் ஃபிலமெண்ட்ஸ் பாருங்கள், கொரெல்லா அதனுடைய பேஸில் ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதை எபிபெட்டாலஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Solanaceae. ஓகே, எபிபெட்டாலஸ் மீன்ஸ் த ஸ்டாமன்ஸ் ஆர் அட்னேட்டட் டு த பெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் அண்ட் டேட்ராமெட்டல். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எபிபெட்டாலஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அள்ளி ஒட்டிய மகரந்தங்கள். எபிபெட்டாலஸ்னா என்ன அர்த்தம்? அள்ளி ஒட்டிய மகரந்தங்கள். இப்போ மகரந்தத்தாலானது அள்ளியோடு ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் எபிபெட்டாலஸ் கண்டிஷன். சரியா? இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அட்னேஷனை பற்றி பார்த்துருக்கோம். அட்னேஷன் என்னது? தி ஸ்டாமன்ஸ் ஆர் ஃபியூஸ்டு வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் கால்டு அட்னேஷன். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு சம் டைப்ஸு. சரியா? ஸோ அது என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட் யூ மீன் பை எபிபெட்டாலஸ்? The stamens are adnate to petals are called epipetalous. Okay, example brinjal. Next, what are the types under the adnation? என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? சரி, அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எபிசெப்பாலஸ் கண்டிஷன். எபிசெப்பாலஸ் which means the stamens are adnate to sepals. இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? the stamens are adnate to petals. இப்போ பெட்டல்ஸ்னால் புள்ளிவட்டத்தை அள்ளிவட்டத்தோடு இணைந்திருந்தால் அது அள்ளி ஒட்டிய மகரந்தங்கள் இல்லையா அப்படி சொல்கிறாங்க. அப்போ புள்ளிவட்டத்தோடு இணைந்திருந்தால், செப்பல்ஸ்னால் புள்ளிவட்டம்னு சொல்கிறது, அதாவது கேலிக்ஸு புள்ளிவட்டத்தோடு இணைந்தால் ஸ்டாமன்ஸ் ஆர் அட்னேட் டு செப்பல்ஸ். இட் இஸ் எ கேரக்டர். இது இந்த மாதிரி ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிவட்டத்தோடு இணைந்திருந்தால் அது வந்து புள்ளி ஒட்டிய மகரந்தத்தால் அப்படின்னு சொல்கிறோம். அதான் எபிசெப்பாலஸ் கண்டிஷன். எக்ஸாம்பிள் கிரிவில்லியா. கிரிவில்லியா தட் இஸ் இட்ஸ் காமன் நேம் இஸ் சில்வர் ஓக். அதில் வந்து இந்த மாதிரியான டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது
புள்ளி ஒட்டிய மகரந்தத்தாள்கள். அதாவது இதை என்ன சொல்கிறாங்கன்னா எபிசெபாலஸ் கண்டிஷன். சரியா? சரி, அடுத்தது செகண்ட் ஒன் எபிடெபாலஸ். எபி நாட் ஃபார் எபிபெட்டாலஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெட்டல்ஸ், you know, once again I remind you about floral birds. Calyx composed of sepals, corolla composed of petals, and perianth. In some cases the flowers, that is the essential not for essential words, the accessory words not differentiated into calyx and corolla. Okay, so such term is called as a perianth. So the units of perianth is called as tepals அப்படினு சொல்றோம். tepals. சரியா? அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப எபிடெபாலஸ்னா என்ன சார்? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது எபிபில்லஸ் அப்படினு கூட சொல்லுவாங்க. எபிபில்லஸ் கண்டிஷன், எபிபில்லஸ் கண்டிஷன் அப்படினு கூட சொல்லுவாங்க. both are same தான். சரி, என்ன சார் அப்படினு பாக்க, stamens are adnate to tepals. அப்ப இதே தான். முன்னாடி நம்ம பார்த்தோம் stamens are adnate to petals. அடுத்து நம்ம பார்த்தோம் stamens are adnate to sepals. இங்க நம்ம பார்க்கிறது ஸ்டாமன் அட்னேட் டு டெப்பல்ஸ். டெப்பல்ஸ் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பூவிதழ் ஒட்டிய மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அஸ்பராகஸ், நீர்விட்டான் முல்லை அப்படின்னு சொல்கிறது, அதனுடைய லோக்கல் நேம். சரியா? அதில் சொல்கிறாங்க. அதாவது எபிபில்லஸ் கண்டிஷன் சொல்லலாம், அல்லது எபிடெபாலஸ் கண்டிஷன் சொல்லலாம். இந்த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிக்கும்போது ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. இப்போ கூட நான் இங்கே சொல்லியிருந்தேன் நான், அதாவது எபிபெட்டாலஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோலனேசி ஃபேமிலி. இப்போ பிரிஞ்சாலும் டேட்ராவும் ஒரே ஃபேமிலி தான். இப்போ இந்த ஃப்ளோரல் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது கலைச்சொற்களை பற்றி படிக்கும்போது அதில் அந்த ஃப்ளவர் கேரக்டர் வரும்போது ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லுவாங்க. அதில் சொல்லுவாங்க ஃப்ளவர்ஸ் ஆர் கம்ப்ளீட், ஆக்டினோமார்பிக், எபிபெட்டாலஸ் கண்டிஷன், ஸ்டேமன்ஸ் ஆர் எபிபெட்டாலஸ் ஆர் பாலியடல்பஸ், அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் படிக்கும்போது யூ கேன் ஏபிள் டு ரீட் வெரி டீட்டெயிலி. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கைனோஸ்டீஜியம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது எபிசெபாலஸு, செகண்ட் நம்ம பார்த்தது எபிடெபாலஸு, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்டு தேர்டு மூணாவது நம்ம பார்க்க போகிறது கைனோஸ்டீஜியம். கைனோஸ்டீஜியம்னா என்ன சார்? இப்போ இந்த டைப்பில், இன் திஸ் டைப் த கன்னேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மாஸ் இஸ் கால்டு கைனோஸ்டீஜியம். கைனோஸ்டீஜியம் அப்படின்னா என்னென்னா கன்னேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா. அப்போ ஸ்டிக்மான்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு, ஸ்டாமன்ன்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். சரியா? இப்போ ரெண்டுமே இணைந்திருந்தால் அது கைனோஸ்டீஜியம் அப்படின்னு சொல்லலாம். கைனோஸ்டீஜியம். சரியா? சரி, அது என்னென்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ கன்னேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா இஸ் கால்டு கைனோஸ்டீஜியம். எக்ஸாம்பிள் கெலோட்ரோபிஸ், எருக்கஞ்செடியில் இருக்குது, அண்டு ஆர்கிடேசி, ஆர்கிடேசி ஃபேமிலியில் இந்த மாதிரியான முறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி சார், ஹவு இட் இஸ் பாசிபிள்? இட் இஸ் பாசிபிள் த்ரூ த கைனோஸ்டீஜியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டிக்மா இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பல் அப்படின்னு சொல்கிறது, ஸ்டாமன் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோசியம் சொல்கிறது. அப்போ ரெண்டுமே இணைந்திருந்தால் பாலினேஷன் நடக்கலாம் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறோம் கைனோஸ்டீஜியம் சொல்கிறது. எக்ஸாம்பிள் கெலோட்ரோபிஸ் அண்டு ஆர்கிடேசி. நெக்ஸ்ட்டு பொலினியம். What do you mean by pollinarium? The pollen grains are fused together as a single mass. Pollen grains எல்லாம் இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது. கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? அக்கார்டிங் டு த பொலினியம், the pollen grains are fused together as a single mass. எல்லா pollen grains ஒன்றாக சேர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு பந்து மாதிரி ஒரு மாஸாக தெரியும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் பொலினியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அதுவும் கெலோட்ரோபிஸ் தான். சரியா? இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கெலோட்ரோபிஸ் அதாவது எதுக்கு பொலினியம். அதேமாதிரி ஜிஞ்சினியஸ் கைனோஸ்டீஜியத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கெலோட்ரோபிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கேட்கும்போது யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹியர் ஒன் பை ஒன். சரியா? அப்போ என்னென்ன டாபிக் இருக்குது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், வாட் இஸ் த கண்டிஷன்ஸ் ஆஃப் எபிசெபாலஸ், எபிபெட்டாலஸ், எபிடெபாலஸ், கைனோஸ்டீஜியம் அண்டு பொலினியம். ஓகே, சரி, ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இது வந்து நம்ம இது பார்த்தது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் அட்னேஷன். சரியா? இப்போ நம்ம ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸில் கன்னேஷனை பற்றி பார்த்துருக்கோம், அட்னேஷனை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாமன் ரிலேட்டட் டு லென்த் ஆஃப் ஸ்டாமன்ஸ். எப்படி, ஹவு டஸ் த ஸ்டாமன்ஸ் ஆர் அரேஞ்சு? ஸோ பேஸ்ட் ஆன் த லென்த்து. இப்போ நம்ம வந்து
இன்ஃப்ளாரசன்ஸ் பார்க்கும்போது ஈஃபோர்பியா சைத்தோஃபோரா சயாத்தியம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்தோம். அதில் ஃபீமேல் ஃப்ளவர் ஆஸ் ஏ லாங் ஸ்டாக், தட் மீன்ஸ் பெடிசில்ஸ் சொல்கிறாங்க. மேல் ஃப்ளவர்ஸு ஆர் சைமோஸ் மேனர் அரேஞ்சு ஆர் அரவுண்ட் த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ எப்படி சார் நடக்குது? சரியா? அதில் எப்படி ஒரு ஃப்ளவரில் ஸ்டாமன்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, அது எதை பொறுத்து அமையுது? பேஸ்ட் ஆன் த லென்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாமன் ரிலேட்டட் டு லென்த் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு ஃப்ளவரில் ஸ்டாமன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எதை பொறுத்து அமையுதுன்னா அதனுடைய நீளத்தை பொறுத்து, லென்த்தை பொறுத்து, ஃப்ளமன்ஸோட லென்த்தை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிக்கில் அதை வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல டைடைனமஸ். In a flower having a 4 stamens, in case of in a flower having a 4 stamens, from the 4, 2 stamens are very long and another 2 stamens are very short condition. ஒரு ஃப்ளவரில் 4 ஸ்டாமன்ஸ் இருக்குன்னு வச்சிங்களா, அதில் 2 வந்து நீளமாகவும் லென்த்தாகவும் 2 வந்து ஷார்ட்டாகவும் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டைனமஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெட்ராடைனமஸ் அப்படின்றது என்ன சார்? ஒரு ஃப்ளவரில் 6 ஸ்டாமன்ஸ் இருக்குன்னு வச்சிங்களா, ஃப்ரம் த 6 the 4 stamens are long filaments and another 2 stamens are very short filaments. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராடைனமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைனமஸ் கண்டிஷன். ஹெட்டிரோஸ்டாமினோஸ் கண்டிஷன். வாட் யூ மீன் பை ஹெட்டிரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வேறுபட்ட அளவில் ஒரு மலரில் இருக்கக்கூடிய ஸ்டாமன்ஸ் எல்லாமே பல்வேறு லென்த்லேயும் அன்ஈவனாக இருந்ததுன்னா அது வந்து ஹெட்டிரோஸ்டாமினோஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை நம்ம பார்க்கலாம். புரியுதா சொல்கிறது? சரி, முதல்ல டைடைனமஸ். த 4 stamens ஆஃப் ஃப்ளவர் which 2 with long filaments and 2 with short filaments. எக்ஸாம்பிள் ஆசிமம் சங்டம், தும்பையில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ டைடைனமஸில் 4 stamens ஆஃப் விச் 2 with long filaments and 2 with short filaments. எக்ஸாம்பிள் ஆசிமம். அடுத்து செகண்ட் டெட்ராடைனமஸ். அப்படி இதில் 6 stamens ஆஃப் விச் the 4 with long and 2 with short. எக்ஸாம்பிள் பிராசிகா ஒடரேஷியா, பிராசிகேசியில். சரியா? அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் நான் 4 ஸ்டெமன்ஸ் போட்டிருக்கேன். டாப் நடுவில் இருக்கிற 2மே லென்த்தாக இருக்குது, அவுட்டரில் இருக்கிற பெரிபெரல் போர்ஷனில் இருக்கிறது 2மே ஷார்ட்டாக இருக்குது, அது ஷார்ட் ஃபிலமெண்ட்ஸ். இங்கே அக்கார்டிங் டு த டெட்ரா டைனமிக் கண்டிஷன்ஸில், ஸோ தீஸ் ஃப்ளவர்ஸ் ஹேவிங் 6 stamens. From the 6, the center 4 stamens are very long condition and peripheral portions 2 stamens are very short in nature அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் 6ல் 4 லென்த்தாக இருக்குது, 2 ஷார்ட்டாக இருந்ததுன்னா இது வந்து டெட்ராடைனமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து லாஸ்ட் ஒன் ஹெட்டிரோ ஸ்டாமோனியம், which means the stamens are different length in the same flower. ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டாமன்ஸ் வந்து வேறுபட்ட நீள அளவில் இருந்ததுன்னா அது வந்து ஹெட்டிரோஸ்டாமினோஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? ஸோ how does the stamens are arranged in a flower? So it is based on the length of the stamens அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ according to the length, the stamens arrangements are divided into 3 types. Number 1 டைடைனமஸ், number 2 டெட்ராடைனமஸ், number 3 ஹெட்டிரோஸ்டாமோனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்த பிஹேவியர்ஸ் ஆண்ட்ரோசியத்தினுடைய அடுத்த கேரக்டரை அடுத்த வீடியோஸில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.